என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். வாருங்கள், இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம். மகனுக்கு பட்டாபிஷேக அறிவிப்பை வெளியிடுவதற்காக சேலத்தில் இளைஞர் அணி மாநாட்டை நடத்தினாரு மு.க. ஸ்டாலின் இல்லையா? தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய உத்தரவின் பேர்ல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பட்டாபிஷேக அறிவிப்பை வெளியிடுவதற்காகத்தான் சேலம் மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. என்ன ஆயிருக்கு விஷயம்னா, சேலம் மாநாடு மிகப்பெரிய தோல்வி மாநாடா அமைஞ்சு போயிருக்கு. சேலம் மாநாடு 21ஆம் தேதி நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை. 20ஆம் தேதி சனிக்கிழமை மாலையே இவங்க அந்த துவக்க விழாவை பண்ணாங்க இல்லையா? அன்னைக்கு மாலையிலேயே திமுகவுடைய பாரம்பரிய நடனங்கள் எல்லாம் போட்டாங்க மேடையில. அன்னைக்கு மாலையிலேயே திமுகவுடைய குடும்ப பாட்டெல்லாம் போட்டுட்டாங்க. காவலையா நான் காவலையா அப்படின்ற பாட்டை போட்டு துர்கா ஸ்டாலினை கொண்டு போய் மேடையில உட்கார வச்சுக்கிட்டு, ஏண்டா நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா, நீ உன்னை பெத்ததுக்கு என்ன உட்கார வச்சு இப்படி ஒரு பாட்டை போடுவியாடா அப்படின்னு அந்த அம்மா கேட்டு, அந்த அம்மா கடைசியில மேடையில போட்ட நடனத்தை பார்த்துட்டு புறவாசல் வழியா பிச்சுக்கிட்டு ஓடி முன்னாடி துர்கா ஸ்டாலின் ஓட, பின்னாடி முதலமைச்சர் ஓட, அவரு பின்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஓட, இப்படி குடும்பமே மேடையிலிருந்து வேகம் முடிச்சு புறவாசல் வழியா ஓட, அதுக்கப்புறம் ஐயோ தாத்தாவை காணுமே, பாட்டியை காணுமே, அப்படியும் காணுமே அப்படின்ட்டு இன்பநிதி பின்னாடி ஓடி, கடைசியில மேடையில டான்ஸ் போட்டு அந்த காவாலியா குரூப் எல்லாம் தலைதறிக்க ஓடி பெரிய ரகலை நடந்திருக்குதுங்க சேலம் மாநாட்டில். அது அன்னைக்கு தெரியல. இன்னைக்கு பிரியாணி அண்டாவை காணும் அப்படின்ற அந்த தகவல் வெளியே வந்த போதுதான், பிரியாணி அண்டா மட்டுமா இல்ல, அந்த மேடையில காவாலையா டான்ஸ் போடும்போது துர்கா ஸ்டாலின் மேடையில இல்ல பிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு இப்பதான் செய்தி வெளியிட்டு இருக்கு. இப்பதான் அந்த செய்தி எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. இதை விட ஒரு கொடுமை, சேலம் மாநாட்டில் 5 லட்சம் பேர் வர போறாங்களாம். உள்ளரங்குல 1.25 லட்சம் பேர், வெளியரங்கு 2 லட்சம் பேர் நின்று பார்க்கறதுக்கு வெளியரங்கா. 250 கோடிக்கும் மேல செலவு பண்ணி அந்த சேலம் மாநாட்டை போட்டு, கடைசியில வந்தவெல்லாம் கோழி பிரியாணியும் கோட்டையும் போட்டுட்டு சீட்டு கட்டை தூக்கினது போட்டுட்டு சேரை மொத்தத்தையும் இழுத்து போட்டு சீட்டு ஆடிட்டு உட்காந்து கிடந்திருக்கான் சேலம் மாநாட்டில். உதயநிதி விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டேஜில் பேசினுக்கிறாரு, ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு சேர மேல சீட்டு ஆடிட்டு இருக்குது. நீங்களே பாருங்க அந்த கூட்டம் சீட்டு ஆடினுக்கிறத எந்த அளவுக்கு சேலம் மாநாடு வெற்றி பெற்றிருக்குதுன்னு பாருங்க. அதே போல முதலமைச்சர் மேடையில பேசிட்டு இருக்கிறாரு, சுத்தி இந்த பஸ் போகும்போது எழுந்து நிற்கும் இல்ல கூட்டம் ரோட்டு ஓரத்தங்கள்ல, அந்த மாதிரி ஒரு 200-300 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் இருக்காங்க கூட்டாங்க. டோட்டலாவே அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டமே ஒரு 20,000 பேரோ 30,000 பேரோ வந்ததாக சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு இருக்குது இந்த சேலம் இளைஞர் அணி மாநாடு. ஏன் இந்த இளைஞர் அணி மாநாடு இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கு? இது திராவிட கட்சி, இது திமுகவுடைய வரலாற்றிலேயே மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திமுக பல மாநாடுகள் போட்டு அந்த மாநாடுகள் திமுகவுடைய வெற்றிக்கு திருப்புமுனை மாநாடுகள் அப்படின்லாம் சொல்றாங்க இது வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு மாநாடு திமுக ஆட்சி அமைப்பதற்கு அடித்தளம் போட்டு கொடுத்த மாநாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு திமுகவின் மாநாடுகள் இருக்குமா அந்த காலங்கள்ல அண்ணா காலங்களிலே கலைஞர் காலங்களிலே மாநாடு போட்டா அந்த மாநாட்டின் மூலமாவே திமுக வெற்றி அடைஞ்சதாக சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த மாநாடு ஒரு திருப்புமுனை ஏற்படுத்துமா. ஆனா துண்டு சீட்டு முதலமைச்சரோட மகன் தலைமையில போட்ட இந்த மாநாடு துண்டு துண்டா போயிட்டு இருக்குங்க. ஒரு துண்டு பிரியாணி குண்டாவை எதுவுமே இல்லையா, ஒரு பிரியாணி செஞ்ச குண்டா ஒண்ணு கூட இல்ல, செஞ்ச குண்டாவெல்லாம் தூக்கின்னு போட்டுக்கிறாங்க வந்தவங்க. இதுல ஒரு விஷயத்துல அந்த சமையல்காரங்க உஷாரா இருந்திருக்கும். திமுக மாநாடு அப்படின்னா திருடர்கள் கூட்டம் வருகிறது எச்சரிக்கை அப்படின்னு பொருள். திமுக மாநாடு நடக்குதுன்னா திமுக மாநாட்டுக்கு வர்றவங்க இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போயிடுவாங்க. இது அவர்களுடைய மாநாடுகள்ல தொடர்ந்து நடந்து வர்ற சம்பவம் தான். இவங்க பிரியாணி செய்யறதுக்கு ஒரு சமையல்காரங்க ஒப்பந்த அடிப்படையில் பிரியாணி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. உங்க சாமானத்தை நீங்க தான் பாதுகாத்து. என்ன கொடுமையா இருக்கு பாருங்க, பேசும்போதே நம்மளால சகிச்சிக்க முடியல. உங்களுடைய சாமானத்தை நீங்க தான் பாதுகாத்து, உங்களுடைய பாத்திரங்களை நீங்க தான் பாதுகாத்து வச்சிருக்கணும். வந்தவன்
அவன் வர்றதே அதுக்கு தான் வரான். எதையெல்லாம் ஆட்டையை போட முடியுமோ அதையெல்லாம் ஆட்டையை போட்டு போயின்னுன்றான், மாநாட்டுக்கே வரான். இங்க அவ்வளவு பெரிய குண்டாவை, அவ்வளவு பெரிய குண்டாங்களை சமையலை செஞ்சுட்டு நீங்க வச்சுட்டு போய் மாநாட்டுல ஆளையே காணுமே, நம்ம தான் உட்காந்துக்கிறோமேனு ஃப்ரீயா 2 சேர் தூக்கி போட்டுக்கிட்டு காலை சேர் மேல் போட்டு உட்காந்து ஆயா உதயநிதி என்ன பேசுறாரு, ஸ்டாலின் என்ன பேசுறாரு அப்படின்னு அங்க போய் உட்காந்து கேட்டிருந்தா வந்தவன் மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுக்கிறான். இப்போ வந்துட்டு அந்த சமையல் ஒப்பந்தம் எடுத்திருந்தவரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். போயிட்டு மாநாட்டுக்கு சமையல் பண்றதுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நாங்க போனோம், சமையல் மட்டும்தான் நாங்க பண்ணோம், ஆனா நாங்க சமையல் பண்ண பாத்திரம் ஒரு பாத்திரம் கூட எங்களுக்கு திரும்ப வரல, அதுவே வந்துட்டு பல லட்சம் ரூபாய் பாத்திரங்க அது, அந்த மாதிரி இப்போ எங்க பாத்திரம் வந்துட்டு எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம் அந்த ஒப்பந்ததாரர். எப்படி சேலம் மாநாட்டோட அவலம் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இது மட்டுமானா இல்ல, இன்னும் ஒரு பெரிய வரலாறு இருக்கு சேலம் மாநாட்டுல. மாநாட்டோட ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா, மாநாட்டுல அந்த ஸ்டேஜ் மேல அதிகமா இருந்தது யாருன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் குறைந்தது 15 பேர் இருந்தாங்களாங்க அந்த மாநாட்டோட மேடையில. மு.க. ஸ்டாலின் அவருடைய வாரிசு, தயாநிதி மாறன் அவருடைய வாரிசு, கனிமொழி அவங்க வாரிசு, இந்த மாதிரி வாரிசுகளாவே நிரம்பி இருந்து ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும் குறைஞ்சது 15 பேர் அந்த மேடை மேல இருந்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு குடும்ப விழாவில் போய் கலந்துக்கிறதுக்கு அரசாங்கத்தை பணம், மக்கள் பணம், திமுக பணம்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து திமுகவோட கட்சி பணம்னு சொல்லுவாங்க. எப்பவே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க அன்பு மக்களே, ஒரு ஆளுகின்ற அரசு ஒரு மாநாடு போடுதுன்னா அவங்க பாக்கெட்ல இருக்கிற பணத்தை எடுத்து போட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட். எல்லாமே மக்கள் பணம். உப்பு வாங்குற பணம், மிளகா வாங்குற பணம், பூண்டு வாங்குற பணம், வெள்ளை பூண்டு வாங்குற பணம், எல்லா பணமும் தான் சேர்ந்து அவங்க போட்ட காவாலியா மாநாடு. அவங்க போட்ட காவாலியா மாநாடு. இந்த காவாலியா மாநாட்டை நடத்துறதுக்கு 250 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்களாம். அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட மாநாடுன்னு அதை போட்டு கடைசியில் அவங்க எதிர்பார்த்தது ஒன்று, அங்க நடந்தது ஒன்று. இவங்க என்ன நினைச்சாங்க, மாநாட்டில் வந்துட்டு அப்படியே கூட்டம் நிரம்பி வழியும், தமிழ்நாடு முழுசுங்கிற திமுக மொத்த பேர் வந்து சேலத்தில் குவிஞ்சிருவான். அந்த இடத்துல பார்த்து அடுத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகின்ற 26ஆம் தேதி துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்க போகிறார்னு அறிவிப்பு வெளியிட்டலான்னு மு.க. ஸ்டாலின் வந்து திட்டம் போட்டு வச்சிருந்தாராம். அங்க வந்து பார்த்தா மாநாட்டுக்கு சாதாரணமா வர வேண்டிய அந்த தொகுதி மக்களே வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேலம் பாராளுமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தது 15 லட்சம் ஓட்டு, 9 சட்டமன்ற தொகுதி இருக்குது சேலம் மாவட்டத்துல. இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்ட சேலம் மாவட்டத்துல ஒரு இளைஞரணி மாநாட்டை போட்டு மாநாட்டுக்கு கூட்டமே வரல, வந்த நம்ம குடிமக்கள் எல்லாம் கால் மேல சேரை போட்டு சேர் மேல சீட்டை போட்டு இவங்க ஆட்டம் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே இல்லாத இடத்துல யாருக்காகப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த சேலம் மாநாடு சின்ன பின்னமாய் போய் திமுகவுடைய வரலாற்றிலேயே இப்படி ஒரு கேவலமான மாநாட்டை திமுக நடத்தினதே இல்லை அப்படின்னு ஒரு திமுகவுடைய முன்னோடி சொல்றாரு நமக்கு. ஏற்கனவே கலைஞர் 100 விழா வந்துட்டு மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. அந்த விழாவுக்கு ஒரு 20,000 பேர் தான் கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு போயிருக்காங்க. மிகப்பெரிய தோல்வியை சந்திச்ச கலைஞர் நூற்றாண்டு விழா அடுத்த 20 நாள்ல போட்ட சேலம் இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து திமுகவுடைய அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போயிருக்கான். அடுத்து திமுக என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா அதிகாரம் கையில் இருந்தாலும் ஓட்ட மக்கள் தான் போட்டாகணும். நீங்க பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஓட்டு வாங்கினா கூட பணத்தை வாங்கிட்டு மனசாட்சி தான் ஓட்டு போடும். பணத்தை வாங்கிடுவாங்க, ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடுறது அவங்க மனசாட்சி தான். இங்க 21ல ஜெயிச்ச போது கூட நீங்க கொடுத்த வாக்குறுதி, நீங்க கொடுத்த போலி வாக்குறுதி, இரண்டாவது நீங்க கொடுத்த நோட்டு, இது ரெண்டும் தான் உங்களை வெற்றி பெற செய்தது. நீங்க கொடுத்த போலி வாக்குறுதி பல. அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட்டை நாங்க வந்தா ரொம்ப நீட்டிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் இந்த இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் நம்பிட்டாங்க. திமுகங்கிறது திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விளையாட்டுத்தனமா சொல்றாங்க என்கிட்ட. நானு டே ஒரு நாட்டை ஆண்ட கட்சி,
ஒரு மாநிலத்தை 9 முறை வெற்றி பெற்று மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. 28 வருஷத்துக்கு மேல மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. அந்த இயக்கத்தை போயிட்டு திருடர்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்றது ரொம்ப மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் சிலர் சொல்லி இருக்கேன். ஆனா இந்த அண்டாவை காணோம், குண்டாவை காணோம், சாமான் இல்லையாங்க, செலவு பிரியாணி செலவுக்கு வாங்கிட்டு வந்து போட்ட அதெல்லாம் வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்டு மிச்சம் மீதி இருந்தது மொத்தத்தையும் வாரி தூக்கின்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் இருக்குங்க. ஏன்னா 10 வருஷம் இவங்க முன்னாடி ஆட்சியில் இல்லை, இதுக்கு முன்னாடி 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இல்லாததுனால கை வறண்டு கிடந்தது, அவங்க கையெல்லாம் வறண்டு கிடக்குது இப்பவும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பல மாநாடுகள் அங்கங்கே போடணும், போட்டாதான் அவங்களுக்கு ஒரு போட்டாதான் அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இந்த மாதிரி நிறைய செய்வாங்க. ஏன்னா இவங்க பரம்பரையா ஏற்கனவே ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பழகினவங்க, 10 வருஷமா அதெல்லாம் இல்லாத இருந்தவங்க. இப்பதான் ஏதோ சேலத்தில் மாநாடு போடவே ஏதோ கொஞ்சம் கைவரிசையை காட்டி இருக்காங்க. நிறைய பார்க்குறோம் நம்ம. அந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா லீக் அவுட் ஆகி வாட்டர் கேன் எல்லாம் வந்துட்டு அப்படியே பிரிக்காமையே லாட்டா தூக்கின்னு போயிட்டாங்க. அதெல்லாம் எடுத்துன்னு போய் கடையில் போட்டுட்டு அதை வாங்கி வந்து ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டுருப்பாங்க, அது வேற விஷயம். அவங்க எடுத்துன்னு போய் அதை கடையில் போட்டிருந்தாலும் அதை கொண்டு போய் அவங்க டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதை அப்படியே கவர்மெண்ட் வாங்கிட்டு இருக்கோம். அது ஸ்டாலினோட கல்லாவுக்கே திரும்ப போயிட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் அங்கே நடந்த அந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு இன்னொரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் மக்கள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுதே இவ்வளவு பெரிய லட்சத்துல இருக்குது இந்த மாநாடுனா, இனி ஒரு முறை இவங்க ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா இவங்க கதை முடிஞ்சது. ஏன்னா ஸ்டாலினுக்கு வந்து ஆல்ரெடி 73, அடுத்து உதயநிதிக்கு எப்படின்னா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சலான்ட்டு தான் பிளான் பண்றாரு ஸ்டாலின். ஆனா பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலும் திராவிட கட்சிகளின் வரலாறு பேசணும். மேடைக்கு போனா திராவிட கட்சிகளுடைய வரலாறு உதயநிதிக்கு தெரியுமா? சேலம் மாநாட்டில் அதை பத்தி எதனா பேசினாராங்க? எனக்கு அதை பத்தி அவர் எதுவும் பெருசா பேசுனதா தெரியல. ஸ்டாலினுக்கே திராவிட கட்சிகளுடைய வரலாறு முழுமையா தெரியல, அது வேற விஷயம். ஏன்னா பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி நிதிஷ்குமார் வந்துட்டு எல்லாருக்கும் சமநீதி வழங்கிட்டார். ஆனா இங்க திராவிட கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்கு அப்படின்னா, விகிதாச்சார அடிப்படை உரிமை ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பெரியார் வந்துட்டு இயக்கம் கண்டார். பெரியார் பேரன்கள் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீரணும், இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்துட்டு பல அறிக்கைகள் கொடுத்துட்டாரு. அரசுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டாரு, நேரடியாகவும் போய் சொல்லிட்டாரு. சமூக நீதி கருத்தரங்க தமிழ்நாடு முழுதும் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திட்டு வரார். ஆனா திராவிட கட்சிகளுடைய வரலாறு ஸ்டாலினுக்கும் தெரியுற மாதிரி தெரியல. அப்பனுக்கே தெரியலன்னு போது பிள்ளைக்கு எங்க தெரிய போகுது? அதுக்கப்புறம் இந்த கட்சி தேரும்னு நினைக்கிறீங்க? என்னவப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு எதனா நம்பிக்கை இருந்ததுன்னா கருத்துரை பகுதியில் சொல்லுங்க. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.